வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வெப்பாளம்பட்டி தவமையத்தினுடைய 1ஆம் ஆண்டு நிறைவு விழா, 2ஆம் ஆண்டு துவக்க விழா. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இத்தனை பெரியவர்களுடைய அனுபவத்தை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு அற்புத வாய்ப்பினை அளித்த இறையாற்றலுக்கும் குரு ஆற்றலுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, அண்ணாதுரை ஐயா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெரியும். மனவளக்கலையில் என்னுடைய சொந்த ஊர் பாப்பாரப்பட்டி, தருமபுரி பக்கம் 15 கிலோமீட்டர் இருக்கிற பாப்பாரப்பட்டி. தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள் விரும்பி வாழ்ந்து மறைந்து நினைவு மண்டபம் இன்னைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஊரில் பக்தி மார்க்கத்தில், ஏன்னா எங்களை சுற்றி கோயில் தான், கோயில் இல்லா ஊரில் அப்படின்னு சொன்னாங்க. அது எங்கள் ஊர் ஆளுங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோயில் இல்லாத தெருவில் குடியிருக்க வேணான்ட்டாங்க. ஒரு வீதிக்கு 2 கோயில். நீங்கள் பாப்பாரப்பட்டிக்கு வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு வீதிக்கு 2 கோயில்கள். கோவில்களால் வளர்க்கப்பட்டவன் சக்திவேல். என்னுடைய வீடு திறந்த உடனே பக்கத்துலேயே முருகன் கோவில், பக்கத்தில் இல்லை எதிரிலேயே, நான் முருகன் முகத்தில் தான் முழிக்கணும். சஷ்டி விழா குழுங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு 15 ஆண்டு காலம் அந்த சஷ்டி விழா குழுவை நடத்தி, அந்த கோவில்களில் இருந்து வரக்கூடிய தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, அபிராமி அந்தாதி இத்தனை பாடல்களையும் பாடி கற்றுக்கொண்டவன் அல்ல, கேட்டு கற்றுக்கொண்டவன். எதையுமே நான் படித்து கற்றுக்கல. கோவில்களில் பாடல் கேட்டு 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 கோயிலே இருந்து கேட்டு வளர்ந்தவன். கூடவே என்னுடைய முதல் குரு என்னுடைய தந்தை. அவர்கள் வீட்டில் பாடுறதை கேட்டு கேட்டு இந்த பக்தியில் ஈடுபாடு வந்து இந்த பக்தியில் போயிட்டு வரும்பொழுது 2004 தருமபுரி குடி வந்துட்டேன். தனம் உணர்வகம் என்கின்ற ஒரு உணவகத்தை தருமபுரி நெசவாளர் நகரில் ஆரம்பிக்கும் பொழுது தான் இந்த மனவளக்கலை பற்றிய அறிமுகம் எனக்கு கிடைத்தது. பாப்பாரப்பட்டியில் இந்த கோர்ஸ் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஆன்மீகம் ஒரு அறிமுகம்னு போடுவாங்க. இப்போ வந்து முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகான்னு போடுறாங்க. அப்போ வந்து ஆன்மீகம் ஒரு அறிமுகம் என்று ஒரு 13 நாள் வகுப்பு கொடுப்பாங்க. அந்த 13 நாள் வகுப்பில் எனக்கு வகுப்பெடுத்த அத்தனை பேராசிரியர் பெருமக்களையும் இன்றைக்கு என்னால் மறக்க முடியாது. அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் விதைகளாக என்னுள் ஊன்றப்பட்டுள்ளது. அந்த விதைகள் தான் இன்று விருட்சமாக உங்கள் முன் என்னை நிற்க வைத்திருக்கிறது. அப்படி வளர்ந்த நான் இந்த மனவளக்கலைக்குள்ள வந்த உடனே நான் வணங்கிய அந்த பக்தி மார்க்கத்திற்கும் இப்போ இருக்கின்ற இந்த யோக மார்க்கத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. முதல்ல நுழையும் போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம உருவ வழிபாட்டில் போய் விழுந்து விழுந்து வணங்கியவர்கள். கண்ணை மூடிக்கின்னு 2 நிமிஷத்தில் கந்த சஷ்டி கவசம் சொல்லுவேன். கண்ணை மூடிக்கின்னு 5 நிமிஷத்தில் சிவபுராணம் பாடிடுவேன். கண்ணை மூடிக்கின்னு கந்தர் அனுபூதி நான் பாடுறது இல்லாமல் நான் கேட்குறவங்களெல்லாம் அழுவ வச்சிருவேன். அபிராமி அந்த அது பண்ணால் கோவிலில் என்னை சுற்றி உட்காந்துக்கிட்டு அவங்க சேர்ந்து அழுவாங்க. அப்படியெல்லாம் இருந்த நான் இதுக்குள்ளே வர்றது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஆனால் அந்த 13 நாள் வகுப்பிலேயே அந்த இறைவன் என்பவன் எங்கு இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்பதை அந்த 13 நாள் வகுப்பிலேயே எனக்கு ஐயா அவர்கள் பேராசிரியர் பெருமக்கள் நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தார்கள். உருவத்தை வணங்கும் பொழுது அந்த உருவத்தில் இருக்கின்ற கருத்தை பார், அந்த கருத்தை கடவுளாய் இருப்பதை நீ காண்பாய். ஒரு உருவம் இருக்கு, அந்த உருவத்தை நீங்க வணங்குறீங்க, அந்த உருவத்துக்குள்ள ஒரு கருன்னா என்னங்க, கருத்து இருக்கு. அந்த கருத்தை நீ பார்த்தீங்கன்னா அந்த கருத்து தான் அங்கே கடவுளாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்குள்ள போக ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட அந்த நிலையில தான் 22 ஆண்டுகளாக இந்த மனவளக்கலையில் நான் பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா ஊருக்கும் போயிட்டு இந்த பயிற்சியை அங்கங்கே கொடுத்துக்கிட்டு வரேன். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி அண்ணாதுரை ஐயா அவங்க வரும்போது திடீர்னு போன வாரம் தான் கூப்பிட்டு கேட்டார். நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன், என்ன கிராமம்ன்றவங்க கொஞ்சம் தூரமாக இருக்குன்னா எப்படி வர்றதுன்னு. அதுக்கப்புறம் இல்லை, நான் உண்மையிலே சொல்கிறேன், வராமல் இருந்து தான் நான் நிறைய இழந்திருப்பேன். கவிஞர் வாலி ஒரு வரி சொல்லுவார், ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்கு விற்பான். அப்படி இங்கே ஒவ்வொரு ஊக்கப்படுத்த இவங்க பேசுறதெல்லாம் கேட்டால் எனக்கு அப்படியே அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய கனவு இந்த வெப்பாளம்பட்டியிலே நிறைவேறி கொண்டு இருக்கிறது.
ஒரு தனி மனிதனாக உலக சமாதான ஆலயம் என்று திருவான்மியூர்ல குடிசை கட்டி உட்கார்ந்து தவத்தில் அமர்ந்தவர் ஒற்றை மனிதராக அருள் தந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒற்றை மனிதராக திருவான்மியூர்ல கூரை குடிசை வீடு கட்டி வெளியே போர்டு என்னங்க, உலக சமாதான ஆலயம். அந்த போர்டை பார்த்தோன்னா ஒரு பெரியவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா பேரே வித்தியாசமா இருக்குது. உள்ளே போய் பார்த்தா ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து மகரிஷி மட்டும் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அந்த ஒரு மகான், அந்த தனி மனிதனால் உருவாக்கப்பட்டது, அவர் ஊன்றப்பட்ட அந்த விதை இன்றைக்கு வெப்பாளம்பட்டி வரைக்கும் கிளை படர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஊக்குவிப்பதற்காக ஆழியார் அரங்காவலர் ஐயா அவங்க எனக்கு நான் இன்னைக்கு அவங்க அங்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதை தான் நான் சொன்னேன். அவங்களுக்கு இருக்கின்ற இவ்வளவு ஒரு என்ன சொல்றது பரபரப்பான சூழ்நிலையில அதையெல்லாம் விட்டு அங்க சொன்னாங்க இல்லையா, செல்வம் எதற்காக இறைவன் உங்களுக்கு தரப்படுகின்றான், உங்களால் முடிந்ததை அடுத்தவர்களுக்கு ஈவதற்காகத்தான் செல்வம். அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும். நல்ல காரியம்னா உடனே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, கோயில் கட்டுறது, அன்னதானம் போடுறது. மகரிஷி அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒருவனுக்கு மீனை கொடுக்காதே, மீன் பிடிக்க கற்றுக்கொடு. ஒவ்வொருத்தருடைய ஆரோக்கியமும் உங்களுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் அருள் தந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த ஆழியாறு அறிவு திருக்கோவில் மனவளக்கலை என்ற ஒரு அமைப்பையே ஏற்படுத்தினார். அந்த மனவளக்கலை இந்த கிராமத்தில் ஐயா பேசும்போது அடிக்கடி ஒரு 3 முறை நான் கேட்டேன் அவர் சொன்னதை. குக் கிராமம் குக் கிராமம் குக் கிராமம் சொன்னார். ஐயா, கிராமத்திலிருந்து தான் குக்குக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கிடைக்கிறது. கிராமத்திலிருந்து தான் குக்கு தேவையான அத்தனை பொருட்களும் போகிறது. மகாத்மா காந்தியடி அவர்கள் சொன்னார், இந்தியாவினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய முதுகெலும்பு கிராமங்கள்னார். அதை போல அருள் தந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எளிய மனிதருக்கு இந்த பயிற்சி போய் சேரணும்னு சொன்னார். பணம் இருக்கிறவனுக்கு இந்த பயிற்சி போய் சேரணும்னு சொல்லலை, நம்ம அதை சொல்லக்கூடாது. நிறைய அமைப்புகள் இருக்குது. ஐயா மாதிரி நானும் எல்லா அமைப்புகளுக்கும் அத்தனை யோகா மையங்களுக்கு சென்று வந்தவன். நான் அத்தனை பயிற்சிகளையும் நான் கற்றிருக்கிறேன். ஏன்னா அங்கே என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒரு இடத்துக்கு போகாமே அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அப்போது அதையெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வரும் பொழுது தான் ஒரு முழுமையான வாழ்வியல் முறைகளை கற்றுத்தந்தது மனவளக்கலை மன்றம் என்று முடிவு செய்து அன்றிலிருந்து இந்த பயணத்தை நான் அதில் தொடர்ந்துருக்கிறேன். இதில் என்ன நான் பலன் அடைஞ்சேன் அப்படின்னீங்கன்னா, மாத்திரையால் வளர்ந்த உடம்பு இது. எது எடுத்தாலும் நானே ஒரு மாத்திரை போடுவேன். ஏன்னா மெடிக்கல் ஸ்டோரில் கூட இருந்ததுனால இந்த டிசீஸ்க்கு இந்த நோய் தான் கொடுப்பாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் மனவளக்கலை பாகம் 1, 2, 3 அதை போயிட்டு மகரிஷியோட ஒரு புத்தகம் எடுத்து வாங்கி படித்து பாருங்கள். மனவளக்கலை பாகம் 1, 2, 3 அந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த முதல் பாகம் தான் என்னை உருவாக்குச்சு. டிசீஸ் ஈஸியாக போயிட்டு இருக்கிற ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தில் ஒரு தடை வருது பாருங்க, அதுதான் டிசீஸாக மாறுதுன்னாரு. நம்ம உடம்புல இயற்கையாக நடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு தடை வருது பாருங்க, ஈஸி, அந்த ஈஸியை தடை வர்றது அதான் டிசீஸ். எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை வாங்கி போட்டு சரி பண்ணுவேன். பயிற்சியில் ஒரு நாள் ஒரு பேராசிரியர் சொன்னார் பாருங்க, அன்னைக்கு விட்டவன் தான் மாத்திரையா, அது என்ன மாத்திரை? மகரிஷி கிட்ட கேட்டாங்க. மாத்திரை போட்டால் எல்லாம் சரியா போயிடுது, மாத்திரை போட்டால் எல்லாம் சரியா போயிடும். மாத்திரைக்கு முன்னாடி ஒரு ஏ போட்டுக்கோ, மாத்திரைக்கு முன்னாடி ஒரு ஏ போட்டு சொல்லுங்க. மாத்திரை. பெயின் இருக்கு, எனக்கு வலி இருக்கு, அந்த வலியை போக்குறதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு மாத்திரையை போடுறேன். அந்த மாத்திரையினால் குணமாகுதா, அந்த மாத்திரையுடைய பவர் இருக்கிற வரைக்கும் அந்த வலியை ஏமாத்துதா? நீங்களே சொல்லுங்க. ஏமாத்துதா குணமாகுதா? இல்லை, நீங்க உண்மையை சொல்லணும். ஏமாத்துது. அருள் தந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்தாங்க ஏமாத்திரை, அது ஏமாத்தும், குணமாக்காது. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, மருந்து சாப்பிட்றீங்க இல்லையா, அது என்ன மருந்து? உன் உடம்பில் இயற்கையாக இருக்கின்ற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது அது மருதி உந்துவதால் அதுக்கு பேர் என்னங்க, மருந்து. மரு பிளஸ் உந்து மருந்து. இந்த விளக்கங்கள்லாம்
எம்பிபிஎஸ் படிக்கணுன்ற அவசியமே இல்லை. நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் தான். உள்ளே போன உடனே அவங்க கொடுத்த அந்த சப்ஜெக்ட் எல்லாம் எனக்கு உள்ளே போய் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அன்றைக்கு விட்டவன் தான் அந்த மாத்திரத்தை. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொரோனான்னு ஒன்று வந்தது, ஞாபகம் சாரி அதுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சிங்களே, கொரோனாவும் எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி டெங்கு, சிக்கன் குன்யா. நாங்கள் எல்லாம் பயிற்சியில் இருக்கும்போது சிக்கன் குன்யா நோய்ங்க. சிக்கன் குன்யாவில் எல்லாம் கொத்து கொத்தாக விழுந்தாங்க. குனியவன் நிமிர முடியல, நிமிர்ந்தவன் உட்கார முடியும், குனிய முடியல. இங்கெல்லாம் அது நோய் வரலைங்களா? ஏன்னா நீங்களும் அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே அதில் இந்த சிக்கன் குன்யாவா இருக்கட்டும், இந்த கொரோனாவா இருக்கட்டும், நீங்கள் எடுத்து பாருங்கள். மனவளக்கலை பயிற்சி செய்தவர்களை ஒரு 10% கூட பாதிப்படைஞ்சவங்க இல்லை. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் 10% கூட கிடையாது. சிக்கன் குன்யா எனக்கு வந்தது. ஏன்னா நான் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டேன், மாத்திரை போட மாட்டேன்னு. உடனே எனக்கு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போல்லாம் வந்து டாக்டர் பார்த்துட்டு எழுத மாட்டாருங்க. இப்போல்லாம் காம்போ ஆஃபர் பார்த்து இருக்கிறீங்களா? எல்லாம் காம்போ ஆஃபர். அந்த மாதிரி சிக்கன் குன்யாவுக்கும் காம்போ ஆஃபர் ஒன்று இருந்ததுங்க. நீங்கள் போனீங்கன்னா சிக்கன் குன்யானா ஒரு காம்போ ஆஃபர் கவரில் ரெடியாக இருக்கும். மாத்திரை சீட்டே படிக்க மாட்டாங்க. சிக்கன் குன்யாவா ரெடியாக பேக் பண்ணி கவரில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அனுபவமாக என்னன்னு எனக்கு தெரியல. சிக்கன் குன்யானவனா அந்த காம்போ ஆஃபர் எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ எங்கள் ஊரில் முருகன் கோயிலில் 64 அடி உயரத்தில் கோபுரம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, ராஜகோபுரம். அதை நான் முன்னே இருந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். 64 அடி கோபுரத்தை ஒரு நாளைக்கு 2 முறை ஏறி இறங்கினா அதே சிக்கன் குன்யாவில். எல்லாம் மாத்திரையை போடு, மாத்திரையை போடு, மாத்திரை போடு, மாத்திரை போடுனாங்க. இவங்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த மாத்திரையை நான் போட்டேன். எங்க வாயில் இல்லை, பாக்கெட்டில். நோய் போனதே தெரியல. 22 வருடங்களாக மருத்துவத்திற்கு செல்லாமல் நான் இங்கே இன்னைக்கு இருக்கிறேன்னா அதற்கு முழு காரணம் மனவளக்கலையினுடைய பயிற்சி பயிற்சி பயிற்சி. மெஸ்ஸில் எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உணவகம் அத்தனை வேலையும் செஞ்சால் கூட பெண்களுக்கு இருக்கிறது சொல்கிறேன். இங்கே இருக்கிற இந்த மகராசன பயிற்சி 2 பயிற்சி செய்தால் மட்டும்தான் என்னால் அடுத்த நாள் ஃப்ரீயாக இருக்க முடியும். தனம் ஐயாலாம் அந்த மகராசன பயிற்சி 2 பயிற்சி பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்த நாள் வேலையை செய்ய முடியும். அதி அற்புதமான பயிற்சி. ஒவ்வொரு பயிற்சியும் அம்மா சொன்ன மாதிரி உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனையும் ரத்தம் வெப்பம் காற்று சீராக பண்ணுற மாதிரி சிம்பிளாக எளிமையாக கொடுத்துருக்காரு. அருள் தந்தை வேதாஸ்திரி மகரிஷி அவர்களுக்கு பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு பேர். அவருடைய தத்துவம் பெரிய படித்தவர்களுக்காக போய் உருவாக்கப்பட்ட தத்துவம் அல்ல. கிராமத்தில் இருக்கின்ற, ஐயா சொன்ன மாதிரி கிராமத்தில் இருக்கின்ற எளிய பாமர மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு பேர். அப்படி அந்த பயிற்சியில் என்னை நான் திடப்படுத்தி கொண்டு இன்று வரை மருத்துவத்திற்கு செல்லாமல் இருக்கிறேன். ஐயா நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க, ஐயா இது எல்லா இடத்துலையும் பரவலாக வர்றது தான், நான் தான் நிறைய உழைக்கிறேனே, எனக்கு எதுக்கு பயிற்சி அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. மனிதனுடைய உழைப்பு, அன்றாட உழைப்பு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். மாற்றமாக இருக்குமா? இப்போ ஃபேன் இருக்குது, ஃபேன் எப்படி சுற்றுதுங்க? ஒரே மாதிரியாக தான் சுற்றும். அதே மாதிரி நாம் ஒரே விதமாக இயங்கி கொண்டு இருக்கும் பொழுது இயக்கம் இருக்கின்ற பகுதி தேய்மானம் இருக்கும், இயங்காத பகுதிக்கு வலி இருக்கும். அதனால தான் என்ன பண்ணாங்க, இந்த எளிய முறை உடற்பயிற்சியில் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் வெப்பம் காற்று 3 ஒரே சமச்சீராக இயங்க வைக்கணும் அப்படின்றது. சிம்பிள் தாங்க. யாரெல்லாம் டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, எல்லாம் நோய் வந்த பின்னாடி நம்ம எங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறோம்? டோக்கன் போட்டு மருத்துவமனையில் போய் உட்காந்து காத்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு 40 நிமிடங்கள் இந்த எளிய முறை உடற்பயிற்சி அத்தனையும் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான நேரம் 40 நிமிடங்கள் தாங்க. சரியா செய்யணும்னா 40 நிமிடங்கள். ஃபாஸ்ட்டாக செஞ்சீங்கன்னா சீக்கிரம் ஆயிடுச்சின்னு அர்த்தம், லேட்டாக செய்கிறீங்கன்னா இன்னும் மெதுவாக செய்கிறீங்கன்னு அர்த்தம். 40 நிமிடங்களில் இந்த 9 வகையான உடற்பயிற்சிகளை அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன், உங்கள் உடல் நலத்திற்காக 40 நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்கவில்லை என்றால் ஐசியூவில் போய் 4 கணக்கில் பெட்டில் உட்காந்து இருக்கணும். பணம் செலவு, காலம் செலவு, எல்லாம் செலவு. இன்னொன்று, நம்ம மட்டுமா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்? நம்ம கூட நம்மளை பார்த்துக்கிறதுக்கு 4 பேர் வரணும்.
ஆக தயவு செய்து இங்கே நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா அத்தனை பேர் இவ்வளோ ஆர்வமாக வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அத்தனை பேர் பயிற்சி ஐயா கேட்டா பாரு, இந்த வீட்டில் இவங்க பிரம்மஞானி, இவங்க பாரு இந்த பயிற்சி, எல்லாம் சொல்றதை கேட்டால் எனக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. உண்மையிலேயே இந்த ஒரு ஐயா அவர்களுடைய இந்த சீரிய முயற்சியில் இந்த செற்றப்பட்டி ஆகட்டும், இந்த வெப்பாலப்பட்டி ஆகட்டும், இவங்க கொடுத்த அந்த லிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் அடிக்கடி எங்கள் உழவன் ஐயா தான் ஒரு வார்த்தை சொல்லுவார். மனவளக்கலை பயிற்சி செய்யாதவர்கள் வேணால் இருக்கலாம், ஆனால் மனவளக்கலை பயிற்சியை தெரியாதவர்கள் இருக்கக்கூடாதுன்னு. அதே போல ஐயா அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், விதைத்தவன் உறங்கி விடலாம், விதைகள் உறங்குவதில்லை. அப்படி ஐயா அவங்கெல்லாம் சேர்ந்து ஊட்டப்பட்ட அந்த விதைகள் தான் இன்று விருட்சங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு விருட்சத்துக்குள்ளும் பல விதைகள் அடங்கி இருக்கிறது. அப்ப நாம என்ன பண்ணணும், எடுத்துட்டு போய் நம்ம குழந்தைங்க மனசுல நடணும். சிம்பிளுங்க. பெரியவர்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கு இல்லையா, நீங்க அழகா 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி நீங்க பண்ணுங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாம உங்க குழந்தைக்கு பின்னாடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க எப்படி வளர்றாங்கன்னு தெரியுமா? ஏன் நம்ம வீட்டில் வார்த்தைகளுக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசுறாங்களா? குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசாது, அடிக்கடி கேட்ட வார்த்தைகளை தான் பேசும். நாம என்ன யூஸ் பண்றோமோ அதை தான் குழந்தை ரிப்ளை பண்ணும். ஆக நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நாம் இந்த உடற்பயிற்சி பண்ணால் அந்த குழந்தைங்க தன்னால் கற்றுக்குவோம். இல்லை என்கிட்ட பணம் இருக்குது, நான் போய் ஏ கிளாஸில் தான் போய் ஐசியூவில் தான் இருப்பேன்னா அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடி நீங்க பிறத்தல் அரிது, பேடி நீங்கி பிறந்த காலையிலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையில் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானம் தவம், அது என்ன தானம் தவம்? தவத்தை தான் தானமா கொடுக்கும். நீங்க கொடுக்குற இது தானம் கிடையாது. நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த தவத்தை நீங்க என்ன பண்ணணும், 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குரு காணிக்கையாக கேட்டது இது மட்டும்தான். எந்த குருவா இருக்கட்டும், போன உடனே அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ கிறக்கி தெரியுங்களா? அவ்வளோ ஈஸியெல்லாம் நீங்க பாத்திர முடியாது ஒரு குருவை. ஆனால் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பயிற்சியால் நீ நன்மை அடைந்தது உண்மையானால் இந்த பயிற்சியை நீ 4 பேருக்கு கற்றுக்கொடு, அதுதான் இந்த குருவுக்கு செய்யக்கூடிய காணிக்கை. குரு காணிக்கைன்னு அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எடுத்து கொடுத்தாங்க. அப்படி அந்த தானமும் தவமும் தான் செய்ய செய்ய வானவர் நாடு வழி திறந்துடுமே. போகிற வழி நல்ல வழியாக இருக்கும், இறைவனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி வாழ்வியல் தத்துவங்களை மிக எளிமையாக கற்றுத்தந்தவர் பாமர மக்களின் தத்துவ ஞானி அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். உங்களுக்கு எல்லாம் ஒரு ஏன்னா கிராமம் தானே, கதை தெரியும், ராவணனை பற்றி தெரியும். ராவணன் யாருன்னு தெரியும் இல்லைங்களா? தவம் ஏன் செய்யணும், தவம் ஏன் செய்யணும், அறவழியில் ஏன் செய்யணும், அதாவது அகத்தாய்வு ஏன் செய்யணும். இங்கே தவம் மட்டும் கொடுக்கல மகரிஷி, உடல் பயிற்சி மட்டும் கொடுக்கல, அந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிருக்கான பயிற்சி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த உயிருக்கான பயிற்சி மட்டும் கொடுக்கல, அதுக்கு மேல மனம்ங்கிறத ஒன்று சொல்லி அந்த மனதை எப்படி வளப்படுத்துகிறது கலையை சொல்லி கொடுத்தாரு. அந்த மனதை எப்படி வளப்படுத்துன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த இறை ஞானம் இறை தத்துவத்தை எடுத்து அப்படியே எடுத்து கொடுத்துட்டார். இறைவன்னா யாரு? உடம்பினை பெற்ற பயனெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண். ஆலயம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஆலயம் ஆ பிளஸ் லயம், ஆன்மா லயமாக கூடிய இடம் ஆலயம். உங்க ஆன்மா யாருக்கிட்ட இருக்குது? யாருக்கிட்ட இருக்குது? அப்ப நீங்க லயம் ஆகணும்னா எங்க போகணும்? நமக்குள்ள தானே போகணும். நமக்குள்ள போறதுக்கு தான் மகரிஷிங்க என்ன கொடுத்துங்கிறாரு? தவம் கொடுத்துருக்கிறார். கோயில் கோயிலா விளக்கேத்துருமே, அப்ப நம்ம கஷ்டம் தெரியல சொல்றோமா இல்லையா? இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, நான் எவ்வளவு விளக்கேத்துறேன், எவ்வளவு சாமி கும்பிட்றேன், எனக்கு ஏன் அப்படி? அழகா ஒரு சித்தர் சொல்றார், வீட்டிரில் போகவென்றே வீட்டிரில் போகவென்றே விளக்கொளி ஏற்றி வைத்தால் வீட்டிரில் எங்கே போச்சு, கூட்டிலே நட செய்யும் ஈசன் குறிப்பறியாமல் நாட்டினின் அலைந்தாய் நெஞ்சமே. வீட்டில் இருட்டு போகணும், விளக்கு எங்க ஏற்றணும்? வீட்டில். நாம் எங்கே போய் ஏற்றணும்? கோயிலில். நீ ஏற்றின விளக்கு எங்கே போச்சு, இருள் எங்கே போச்சுங்கிறார். அடுத்த வரி தான் சொன்னார், கூட்டினில் நடம் செய்யும் ஈசன். உன் உடம்புக்குள்ள உயிராக இருக்கிறது தான் சிவம், அதுதான் ஈசன். அங்கே போய் நீ பார்க்காம சரி ஆலயங்கள், அப்போ கண்டிப்பாக ஆலயங்கள் வேண்டும்.
கோவில்கள் நிச்சயமாக வேண்டும். 14 வயது வரையில் அவர்களுக்கு சுய அறிவு வேலை செய்யாது. பெற்றோர்களை கேட்டுத்தான் செய்ய வேண்டும். அந்த 14 வயதில் அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு இறைவன் என்று ஒன்றை கொடுக்கணும்னா கண்டிப்பா கோயில் வேணும். அதனாலதான் பெரியவங்க கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணாம்னாங்க. அவனை நல்ல வழியில செலுத்தணும். அதனால கோயிலுக்கு போ, சாமியை கும்பிடு, பக்தியை வளர்த்துக்கோ. அப்பவும் பெரியவங்கெல்லாம் நிறைய பாடல்கள் கொடுத்தாங்க. இந்த பாடல்கள்ல உட்பொருளை அடக்கி வச்சாங்க. நாம் அந்த உருவத்தை பிடித்து கொண்டோம், அதில் இருக்கின்ற உட்கருவை விட்டுவிட்டோம். அப்படி அந்த அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த உடம்புல இருக்கிற உத்தமனை பார்க்கணும். அந்த ஆன்மா லயமாகக்கூடிய இடமாக தவம், தற்சோதனை 2 கொடுத்தாங்க. முக்கியமா தவத்தை கொடுத்து அதோட விட்டல. ஏன் தவம் பண்ணணும், ஏன் தற்சோதனை பண்ணணும்? அதுக்கு தான் அந்த ராவணனை சொன்னேன். ராவணனுக்கு என்ன பேர் தெரியுங்களா? உலகத்துல ஈசனை தவிர 2 பேர்களுக்கு தான் ஈஸ்வர பட்டம். யாருன்னு சொல்ல முடியுமா? ஆமா, ராவணேஸ்வரன், சனீஸ்வரன். ஈஸ்வர பட்டம் 2 பேருக்கு தான். ஒன்று ராவணேஸ்வரன், இன்னொன்று சனீஸ்வரன். அந்த ஈஸ்வர பட்டம்னா நீங்க என்ன நினைச்சுன்னுக்கிறீங்க? அது தவத்தால் வரக்கூடிய சன்னதங்கள். தவத்தால போய் அந்த சீவனை சிவனாக்குகிறவர்கள். உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பாளையம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்லம் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலா மணி விளக்கி. தெல்லம் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அப்போ அந்த ராவணன் தவத்துல ஈஸ்வரனுக்கு நிகரானவன். ஆனா ராவணன் எதனால கேட்டான்? அவங்கிட்ட அகத்தவம், தற்சோதனை, ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இல்லை, தற்சோதனை இல்லை, அகத்தவம் இல்லை, குணநல பேரு இல்லை. அதனால என்ன பண்ணாங்க? ராவணன் அழிந்து போனான். சரி, தவத்துல சிறந்தவர் யாருங்க? தவத்துல சிறந்தவர், குணநல பேர்ல சிறந்தவர் யாருங்க? ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்தவர் ராமன். அவர் எங்க காட்டுக்கு போனாரு? அவர்கிட்ட குணநல பேர் இருந்தது, தவம் இல்லை. தவம் செய்யறதுக்கு காட்டுக்கு போனார். அப்போ ஒரு மனிதன் வளர வேண்டும் என்றால், வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தவமும் வேண்டும், குணநல பேரும் வேணும். அந்த குணநல பேர் தான் அகத்தாய்வு பயிற்சிகள் என்று மகரிஷி அவர்கள் மிக அற்புதமாக வடிவமைத்து தந்தார்கள். மிக அற்புதமாக. நம்ம மனசுல இருக்கின்ற அந்த விகாரங்கள் நமக்கே தெரியாது. இங்க கொடுக்குற பயிற்சிகளை ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க, அப்பா அலண்டு போய்வீங்க. எண்ணம் ஆராய்தல், அகத்தாயினுடைய நோகம். அகத்தாய்வுனா என்ன? நம்ம அகத்தை நாம் ஆய்வு செய்யறது, இன்னொருத்தர் ஆய்வு செய்யறது இல்லை. இந்த கீரையை ஆய்வோம் இல்லை, அது என்ன சொல்லுவோம்? கீரை ஆய்தல்னா என்ன அர்த்தம்? கீரையில் இருக்கிற வேண்டத்தகாத பகுதிகளை எல்லாம் நீக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்குள்ள அதில் அகத்தாய்வுக்கு 3 ஸ்டெப்பு சொல்லுவார் மகரிஷி. உள்ளதை உணர்தல், நம்மகிட்ட இருக்கிறத என்ன தப்பா சரியான நம்மளை பார்த்துக்கணும். உள்ளதை உணர்தல். அல்லதை விடுதல். நம்மகிட்ட இருக்கிறத பார்த்துட்டுமா? அப்ப நல்லதுக்கு தான் கெட்டதுக்கு தான் யாருக்கு தெரியும்? நீங்களும் பேசலாம். எங்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டது யாருக்கு தெரியும்? எனக்கே தெரியுமா? அப்ப அல்லதை விடுதல். அல்லதுன்னா என்ன? எங்கிட்ட இருக்கிற கெட்டது. நல்லதை செய்தல். எங்கிட்ட இருக்கிற நல்லது என்னன்னு எனக்கு தெரியுது இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் எனக்குள்ள போய் எங்க நகத்தாய்க்குள்ள என்னுடைய எண்ணத்தை நான் ஆராயும் பொழுது அந்த எண்ணங்கள்ல என்னென்ன கெட்டது இருக்கு, இந்த எண்ணத்தினால எனக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ என்ன உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ துன்பம் வருதா, இது கெட்டதுன்னு தெரிஞ்சு அந்த எண்ணத்தை பண்ணினோம் விட்டுணும். எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்குதோ அதை செய்யணும். அப்படி அகத்தாய்வு பயிற்சி, உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், நல்லதை விடுதல், இந்த 3 தத்துவங்களையும் அகத்தாய்வு பயிற்சியில அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மிக அற்புதமாக எளிய முறையில் இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வரலாம். இன்னைக்கு பயிற்சி எடுத்துட்டு நீங்க வீட்டில் போய் உட்காந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி அதை நோட்டை போட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வர தீய எண்ணங்களுக்கு லிஸ்ட் எடுத்தா 40 பக்கம் நோட்டு பத்தாது. அவ்வளவு தீய எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்கிறது நமக்கே தெரியும். இன்னொருத்தருக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு தெரியும். அப்பா இவ்வளவு சுமந்துட்டு இருக்கிறேனா? ஏன்னா எண்ணம் ஒரு நாளைக்கு ஒரு 40,000 எண்ணங்கள் ஒரு நிமிடத்துல போதும். அப்படி நம்மை நாம் ஆராயக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி.
அதை சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது காம மோக லோப மோக மதம் ஆச்சரியங்கள்னுவாங்க. அதை என்னடா சாமிஜி அப்படி சிம்பிளாக எடுத்து கொடுத்தார். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்வுதாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 தீய குணங்களையும் நல்ல குணமாக மாற்றுறதுக்கான பயிற்சி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு கேள்வி, டாக்டர் ஆகணும்னா என்ன படிக்கணும்? பொறியாளர் ஆகணும்னா என்ன படிக்கணும்? வக்கீல் ஆகணும்னா என்ன படிக்கணும்? மனுஷன் ஆகணும்னா என்ன படிக்கணும்? மனவளக்கலை படிக்கணும். ஒரு சிறந்த மனிதன் மனதை இதமாக வைத்துக் கொள்பவன் தான் மனிதன். மனம் பிளஸ் இதம். என் மனதை நான் இதமாக வைத்துக் கொள்வன் தான் மனிதன். அப்படி நான் மனிதனாகணும். ஃபர்ஸ்ட் உலகத்தில் 84,100,000 கோடி ஜீவராசிகள் இருக்கிறது. அந்த ஜீவராசிகளில் மிகவும் மேம்பட்டவன் மனிதன், 6வது அறிவை பெற்றவன். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய இறைவணக்க பாடல் மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அந்த இறைவணக்க பாட்டுக்கு பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, அந்த ஒரு பொருளை நீங்க நினைச்சு உட்கார்ந்துட்டீங்கன்னா அதுவே மிகப்பெரிய தவமாக மாற்றப்படும். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது, அங்கன்னு இல்லை, எங்கும் உள்ளது. அப்ப எங்கும் இருக்கின்ற கடவுள் உங்ககிட்ட இருக்க மாட்டாரா? இருப்பாரா? இருக்க மாட்டாரா? அத அடுத்து சொன்னார் பாருங்க. அங்கதான் மகரிஷி நிற்கிறார். சொல்லால் மட்டும் நம்பாத. நான் சொன்னேன் நீ சொன்ன நம்பாத. நான் சொன்னேன். மகரிஷி என்ன சொல்றாரு? நான் சொன்னேன் நீ நம்பாத. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாயினாரு. நீ சுயமா சிந்திச்சுக்கோன்னாரு. என்கிட்ட ஒரு அன்பர் வந்தார், தீகா சார்ந்தவர், கடவுள் இல்லை. அந்த கடவுள் மறுப்பாளர்கள் கூட நம்ம மனவளக்கலைக்கு வந்தாங்க. ஏன்னா ஐயா அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு இனத்துக்கோ ஒரு மதத்துக்கோ ஒரு ஜாதிக்கோ இல்லை, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிருள்ள அத்தனை மனிதனுக்கும் பொதுவானது இந்த மனவளக்கலை மட்டும்தாங்க. உலகத்தில் இருக்கிற உயிர் உள்ள அத்தனை மனிதனுக்கும் சொந்தமானது மனவளக்கலை. மற்றதெல்லாம் மதம், இனம், மொழின்னு பிரிஞ்சிடும். இங்க மட்டும் அதுக்கு இடையவே கிடையாது. வந்து சொல்லுவார். சொல்லும் பொழுது பேச்சுவாக்கில் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நாங்கள்லாம் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவர்கள், அதனால் நான் கடவுளை வணங்க மாட்டேன். சுய மரியாதை இயக்கத்தை சார்ந்தவர்கள். ஒரு கேள்வி கேட்டேன், இன்னை வரைக்கும் அவர் எங்கிட்ட வரவே இல்லை. ஐயா நன்றிங்க ஐயா, உங்கள் சுயம் எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறதுன்னு காட்டுங்க, நானும் அதுக்கு மரியாதை பண்றேன்னு. புரியுதுங்களா? இங்க மகரிஷி என்ன சொன்னாரு? சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். உன் உடம்புல இயக்கமா இருக்கிறதே இறைவன் தாங்க. அவனுடைய இயக்கம் நின்று போச்சுன்னா, ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் சக்திவேல். உடம்புல உயிர் போயிடுச்சுன்னா என்ன சக்திவேல் வந்துட்டானான்வாங்களா? இல்ல பாடி வந்துடுச்சான்வாங்க. அதான் திருமூலர் சொன்னாரு, ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையம் காட்டிடு. முட்கள் நிறைந்த சுடுகாட்டில் போய் நினைச்சிட்டு, மனுஷ வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கைப்பா, யாருக்கும் தப்பு செய்யக்கூடாதுப்பா, இனிமேல் நிம்மதியாக வாழணும்பா, யாருக்கும் எந்த குறையும் சொல்லக்கூடாதுப்பா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நன்மையை செய்யணும்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தலையை முழுகுவாங்களாம். இறந்தவனையும் மறந்துடுவாங்களாம். இனிமேல் நாம் இப்படி வாழணுங்கிறது மறந்துடுவாங்களாம். நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. அதைத்தான் மகரிஷி இங்க நீங்கள்லாம் இப்படி பாட்டை பாடினீங்கன்னா அப்படி போயிடுவீங்கடா அப்படின்னு பயிற்சியாக கொடுத்தார். உலகத்தில் இருக்கிற அத்தனை சித்தர் பாடல்களும் சரி, வள்ளல் பெருமானவர்கள் அருளிய திருவருட்பாவும் சரி, பாடல்களாக தொகுக்கப்பட்டு கொடுத்ததை தத்துவமாக்கி பயிற்சியாகி உலக மக்கள் அவர்களுக்கும் பொதுவாக்கி வைத்தவர் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மட்டும்தான். எப்பேற்பட்ட அறிவு வல்லபம் படைத்த யோகா இருக்கிறவங்க கிட்டையும் நம்மால உட்கார்ந்து அருள் தந்தை வேதாத்திரியோட தத்துவத்தை அவங்க அறிவு சம்மதிக்க பேச முடியும். கேட்கிறவர்களுடைய அறிவு சம்மதிக்கிற அளவுக்கு நாம பேச முடியும். அதற்காகத்தான் அவருக்கு என்ன திருக்கோயிலை திறந்தாருங்க? அறிவு திருக்கோவில். அறிவு திருக்கோயில். அந்த அறிவு யாருக்கிட்ட இருக்கணும்? நம்ம கிட்ட இருக்கிற அறிவை திறக்கிறதுக்கான கோயில்
14 வயது வரையில் கண்டிப்பாக இறை வழிபாடு நிச்சயம் தேவை. அந்த இறை வழிபாடு உங்களை ஒரு பக்குவப்படுத்தும், சர்வ நிச்சயமாக பக்குவப்படுத்தும். இப்போ நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியுமா? உனக்குள்ள உயிர் இருக்குது, அந்த உயிர் தான் சிவன் சொல்ல முடியாது. அப்போ அவர்களுக்கு இந்த உருவத்தை காமிச்சு பாரு, அம்மா மாரியம்மன், காளியம்மன், சக்தி, சிவன், முருகன், இப்படி சொல்லி அவங்கள அந்த 14 வயது வரைக்கும் அவங்கள ஆலயத்துக்கு கூட்டு போகணும். ஓஷோங்கிற தத்துவ ஞானி சொல்லுவார், 14 வயது வரையில் கோயிலுக்கு போகாமல் இருந்தா பாவம். கோயிலுன்னு ஒன்று கொண்டு போய் காட்டாமல் இருந்தீங்கன்னா பாவம். 14 வயதுக்கு மேலே கோயிலில் மட்டும்தான் கடவுள் இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா பாவம். அவர் சொன்ன தத்துவத்தை தான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இங்கே பயிற்சியாக நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். இப்போ நாங்கள் பேசுறதெல்லாம் ஏதோ நான் பேச்சாளர் பேசிட்டு பெருசாக அதெல்லாம் அல்ல. இந்த மனவளக்கலையால் ஐயா அவங்க சொன்னாங்க இல்லையா, ஐயா அவங்க பெற்ற பயனை இந்த மக்கள், நம்ம பகுதி மக்கள் பெற வேண்டும் என்று சொன்னாங்க இல்லையா, அதே போல என்னுடைய சக ஜீவனாக இருக்கின்ற என் ஜீவ சகோதரர்களுக்காக இந்த பயிற்சியில் நான் அடைந்த இந்த நன்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அறிவுரை சொல்றதுக்கோ அதுக்கோ கிடையாது. ஆனால் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய இந்த பயிற்சிக்குள்ள நீங்க போய் அந்த பயிற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். அந்த தவத்துல போய் நீங்க உட்காரும் பொழுது முதல்ல எப்படி தெரியுமா இருக்கும்? முதல்ல எல்லாம் உட்கார்ந்தவங்களாம் தவத்தில் உட்கார்ந்தவொன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதையெல்லாம் நான் சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு அனுபவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க. கண்ணை மூடினா தான் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருது. அது வரைக்கும் நான் கண்ணை திறந்துங்கிற வரைக்கும் கூட நல்லா இருக்குது. கண்ணை மூடனா என்ன வருதுன்னே தெரியல. உண்மைதானங்க? ஏன் வருதுன்னு சொல்லுங்க. நீங்க சிம்பிளா சொல்றேனே புரிஞ்சுக்கிறதுக்காக, உணவு எடுக்கிறீங்க, உணவு செரிக்கலைன்னா என்னங்க ஆகும்? என்ன ஆகும்? வாமிட் ஆகும். உள்ள இருக்கிறதெல்லாம். அப்போ உங்ககிட்ட இருந்து வந்த எண்ணங்கள்லாம் எங்கிருந்து வந்துச்சு? வெளியில போச்சுன்னு சந்தோஷப்படுவீங்களா? ஐயோ போச்சே போச்சே போச்சே, நான் திரும்ப கண்ணே மூட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிற குப்பை, உள்ள இருக்கிற குப்பை கண்ணை மூடனா வெளியே போறதுக்கு வருது, அனுமதிங்க. இல்ல வாமிட்டு அப்படியே முழுங்கிடுவீங்களா? தளர்ச்சி அடையக்கூடாது, பழகணும். மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, இன்று தவத்தில் அமரும் பொழுது ஒரு நொடி பொழுது உங்களுக்கு இங்க அந்த தவத்துல போய் உங்களுக்கு நின்றுச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு நொடியை 2 நொடியா மாத்துங்க, 2 நொடியை 3 நொடியா மாத்துங்க. இப்படி படிப்படியாகத்தான் இந்த பயிற்சியில் நீங்க வளரணும். கண்ணை மூடி உட்கார்ந்தவுடனே நான் ஞானி ஆயணும்னு நினைச்சா முடியாது. ஏன்னா நாம அவ்வளோ சுமந்துட்டு இருக்கிறோம் உள்ள. வினைபோகமே ஒரு தேகம் கண்டாய். இந்த உடம்பு எதால் வந்தது? வினையால் வந்தது. அதே தவிர ஞானக்களஞ்சியத்தில் 2000 பாடல்களை அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. 2000 பாடல்கள் ஞானத்தினுடைய களஞ்சியம். தந்தைதாய் இருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அம்மா அப்பா சேர்க்கையினால இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். இதை கண்ணதாசன் எப்படி சொன்னான் தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டான். தந்தை தவறு செய்தாள், தாயும் இடம் கொடுத்தாள், வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். அதான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா மகரிஷி சொல்றாரு, தந்தைதாய் இருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அடுத்து சொன்னார், அப்பா அம்மா சொத்தை. நாமெல்லாம் எதை சொத்துன்னு நினைக்கிறோம்? பங்களாவையா, பணத்தையா, நிலத்தையா? அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. எது உங்க சொத்து? தந்தை தாய் சம்பாதித்த பாவ புண்ணியங்கள் தான் நம்ம சொத்து. அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் அதுக்கு வழி சொல்றாரு. தெரிஞ்சு போச்சு, அப்பா அம்மா சொத்து தான் தெரிஞ்சு போச்சு. நாம சம்பாதிச்சது இல்லை, அப்பா கொடுத்தது அழிஞ்சிரும். இன்னைக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிரும், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது அழியாது. சரி, எப்படி இந்த பதிவை நான் நீக்கிறது? அவங்க என்ன நல்லது செஞ்சாங்கன்னு எனக்கா தெரியும், மகரிஷிக்கே தெரியல. நமக்கு தெரியுமா? அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவின் சேர்க்கை.
குருவருளின்றி திருவருள் கிட்டாது. அப்ப இங்க நீங்க தவம் செய்யும் பொழுது உங்கள் தந்தை தாய்கள் செய்த அந்த கர்ம வினைகள் உங்களை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. நீ கண்ணை மூடுனா உங்ககிட்ட இருந்து அந்த எண்ணங்கள் 1000 எண்ணங்கள் வருதே, கர்ம வினைகள் உங்களை விட்டு விலகுகிறது. மகிழ்ச்சி அடையுங்கள், சந்தோஷம் அடையுங்கள். அந்த ஒரு நொடி நேரத்தை கூட, இது நமக்கு இல்லைங்க, ஞானிகளுக்கு அரை நிமிட நேரம் மட்டும் இந்த சரண கமலாலயத்தில் மனம் வைன்னா வைக்க முடியலன்னு தாய்மான சாமிகள் சொல்றாரு. யாரு? மகா முனிவர்களுக்கு அரை நிமிட நேரம் உள்ள உட்கார்லையும். அப்ப நாமெல்லாம் யாரு? நம்மளுடைய பதிவு, நம்மளுடைய சொத்து என்பது தாய் தந்தனுடைய பாவ புண்ணியம் தான். அதுல இருந்து நாம வெளியே வரணும், அந்த வினை நம்ம கழிக்கணும். அதுக்கு எளிய முறையில் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, தொண்டு செய்தால் கொண்டு வந்த பாவம் போகும். தொண்டு செய்தால் கொண்டு வந்த பாவம் போகும். தொண்டு செய்தல்னா என்ன? இப்ப எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தொண்டு தான். இத்தனை பேர் கூட்டிட்டு உட்கார வச்சு அவர்கள் உடலை பத்தி பேசி, அவங்க உயிரை பத்தி பேசி, அவங்க மனத்தை பத்தி பேசி, அதை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்கள் அந்த மனவளக்கலையை பிடித்து கொண்டால் அவர்களுடைய வினை போகிறது. அவர்கள் வினையை போக்கியதால் இதில் பங்கு பெற்ற அனைத்து நபர்களுடைய வினையும் போகும். இதுக்கு நம்ம என்ன செலவு பண்ணோம்னு சொல்லுங்க? பணமா? காசா? நேரம் மட்டும். ஒரு 40 நிமிட பயிற்சி உங்கள் வாழ்க்கையே மாற்றும். அரை மணி நேர தவம், அதுல 20 நிமிஷம் தான். அரை மணி நேர தவம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அமர்ந்து உட்கார்ந்து அந்த துரிய தவத்தில் இருந்து இங்க கொடுக்கிற அகத்தாய்வு பயிற்சிகளை, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், வாழ்க்கையினுடைய வெள்ளத்தனே மலர்நேட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு. உங்க உடம்புல உங்ககிட்ட இருக்க அந்த எண்ணங்களை உயர்த்துங்க. அழகா மகரிஷி சொல்லுவாங்க, அந்த எண்ணத்தை ஆராய்ஞ்சிட்டு கெட்ட எண்ணத்தை வடிகட்டி நல்ல எண்ணத்துக்கு படிகட்டுங்க. தீய எண்ணங்களை வடிகட்டுங்கள், நல்ல எண்ணங்களுக்கு படிகட்டுங்கள். ஆசை சிறையமத்தல். ஆடையின்றி பிறந்தோம், ஆசையின்றி பிறந்தோமா? ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்படி ஒவ்வொன்றையும் விளக்கமா அறிவுக்கு பொருத்தமா எடுத்து காமிச்சு அதிலிருந்து எப்படி நாம விலகி வருவது என்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி ஆசை சீரமைத்தல். அடுத்தது ஐயா சொன்னார், சினம் தவிர்த்தல். நல்லா கவனிச்சு பாருங்க, மகரிஷி எந்த இடத்துலையுமே எதிர்மறையான சிந்தனைகளோ கொடுக்க மாட்டார். எங்கேயுமே நேர்மறையான சிந்தனை, பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுப்பார். நீங்கள் தவத்தில் வீட்டில் உட்காந்து, அம்மா நீங்கள் ஒரு நிமிஷம்மா உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன உளவு சொல்கிறேன், ஐயாக்களுக்கும் சொல்கிறேன், இதை நான் எங்கள் ஊரில் சொல்லுவேன், அதை இங்கேயும் சொல்கிறேன். கோயிலுக்கு போய் கோயிலை வீடாக்கலாமா, வீட்டில் இருந்துன்னு வீடை கோயிலாக்கலாமா? என்ன செய்யலாம்? வீட்டை கோயிலாக்கலாமா? அழகாக உட்காந்து தவம் பண்ணும் பொழுது ஐயா ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா? உட்காருங்க, நான் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்ப தெய்வீக ஆற்றல் உங்க வீட்டில் நிறையும் பொழுது அங்க இருக்கிற கெட்ட ஆற்றல் என்ன ஆயிடும்? ஒரு டம்ளர்ல அடியில் கசண்டு இருக்குது, நல்ல தண்ணி ஊத்த ஊத்த கிளக்கிற கசட்டு என்ன ஆகுது? வெளியே வந்துடுது. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் காலை மாலை 3 முறை இந்த தவமே பண்ணாதீங்க, இந்த வைப்ரேஷன், அந்த வாசகங்களை சொல்லுங்க. நான் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. முடிஞ்சு போச்சு. நிரம்ப உள்ள இருக்கிற பேய் பிசாசுக்கெல்லாம் எங்கெங்கேயோ போறீங்களே, எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. எல்லா பேயும் பிசாசும் எல்லாம். இப்போ சிவனே நம்மகிட்ட இருக்கும்போது யமன் எங்க இருப்பான்? யாருக்கிட்ட இருப்பான்? நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்குது. நாம நினைச்சா சிவன்கிட்டையும் போகலாம், யமன்கிட்டையும் போகலாம். யாருக்கிட்ட போகணுன்ற முடிவு பண்றது யாருக்கிட்ட இருக்கு? கடவுள் அதை மட்டும் நம்மகிட்டே கொடுத்துருக்குறான். அதுக்கு தான் 6வது அறிவு. அழகா அந்த இறைவணக்க பாடலை கடைசியா சொல்லி முடிப்பாரு பாருங்க. நான் பேசிட்டே இருப்பேன் பாருங்க, டைம் ஆயிடுச்சு. எனக்கு பிடிக்கும், எனக்கு முன்னாடி கடிகாரத்தை வச்சிருவாங்க, அதை பார்த்தா நான் பேசுவேன். பேச்சு வந்துட்டே இருக்கும். அந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும். இன்னும் 3 நிமிடங்களில் நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நான் சொன்னது 8:30 மணிக்கு, அந்த 8:30 மணிக்கு முடிச்சு. ஒரு மனிதன் முழுமையான அறிவு பெற வேண்டும். அறிவு முழுமை, அது முக்தி. முக்திங்கிறது வேற ஒன்றும் இல்லை. உன்னுடைய இயல்பான அறிவு எது? உன்னுடைய சுயம் எது? உன் அறிவு, உன் உயிர்.
உடம்புல உயிர் எங்கே இருக்குதுன்னு எந்த டாக்டர் கிட்டாச்சும் போய் கேளுங்களா? உடம்புல உயிர் எங்கே இருக்கு? ஐயா உயிர் எங்கே இருக்கு உடம்புல? யாருக்காவது தெரியுமா? மூலாதாரத்துலையா? அது எங்க இருந்தது, எங்க வந்தது? டாக்டர்கிட்ட கேட்கணுங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன் ஐயா, எல்லாரும் சொல்றேன், எல்லா இடத்துலையும் குறை இருந்தா போய் அவங்க கிட்ட சண்டை பிடிக்கிறீங்கல்ல. ஐயா நான் ஏதாவது வம்பு பண்ணிட்டு போயிட போறேன். ஒரு டாக்டர்கிட்ட போய் நீ எழுதி கொடுத்த மாத்திரை கேட்கவே இல்லைன்னு என்னைக்காவது டாக்டர்கிட்ட சண்டை போட்டுக்கிறீங்களா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. அதுக்காக நான் மருத்துவத்திட்ட போவேனான்னு சொல்லலை, அவசியம் தேவை. ஏன்னா மருந்து மகரிஷி அவங்க அதுவும் சொல்லியிருக்காங்க, உடலில் ரசாயன குறைபாடு, உடல் ரசாயனங்களால் ஆனது, ரசாயன குறைபாடு சரியாகும் போது அந்த ரசாயன குறைபாட்டை சரி செய்வதற்காக ரசாயனங்களால் தயாரிக்கப்பட்ட மருந்து மாத்திரை தற்காலிகமாக தேவைதான். நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. அதனால தான் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த பயிற்சியை கேட்டுட்டு தயவு செய்து டாக்டர்கிட்ட, சொக்கலிங்க டாக்டர்கிட்ட, இதே ஹார்ட் நிபுணர் அவர்கிட்ட போய் என்ன தான் சொன்னாலும் ஜனங்க கேட்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆனால் டாக்டர் நீ சொல்லு பயந்துன்னு செய்வாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம 2 பேர்கிட்ட தான் பயப்படுறோம். யார்கிட்ட பயப்படுறோம்? டாக்டர்கிட்ட. நமக்கு என்ன நோயின்னு தெரியறது தேவையில்லை. ஒரு நோயினா இன்னைக்கு யூடியூப்ல பார்த்துட்டு வராத நோயை நாமளே கற்பனை பண்ணி பயந்துன்னு போய் டாக்டர்கிட்ட போறோம். நம்ம பயத்தை அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரைட் ஓகே பண்ணிக்கிறாங்க. தயவு செய்து உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எல்லாரும் மனவளக்கலை பயிற்சியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த பயிற்சி நான் செஞ்சேன் இல்லையா, இந்த பயிற்சியால் நான் ஒரு பலன் அடைஞ்சிருப்பேன் இல்லையா, அந்த பலனை நாம் என்ன பண்ணணும், இன்னொருத்தருக்கு போய் அப்பா இப்படி தான் இருந்துச்சுப்பா, டாக்டர் இப்படி சொன்னாருப்பா, இவ்வளோ மருந்து மாத்திரை இவ்வளோ செலவாகும்னு சொன்னாருப்பா, மனவளக்கலைக்கு போனோம்பா, இந்த பயிற்சி செஞ்சோம்பா, ஒரு மருந்து இல்லை, ஒரு மாத்திரை இல்லை, ஒரு செலவு இல்லை, இந்த 30 நிமிடங்கள்ல என் உடம்பு நல்லாயிடுச்சு, நீயும் வா. கெஞ்சி கூட கேளுங்க. எங்கள் ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க, ஜோதி அம்மான்னு. இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அப்படியே தாங்கய்யா. தினசரி வீட்டில் போய் கெஞ்சி கூட்டிகிட்டு வருவாங்க, கெஞ்சி கூட்டிகிட்டு வந்து சேர்த்துவாங்க இந்த பயிற்சிக்கு. எல்லா இடங்கள்லையும் நான் சொல்கிறேன், மனவளக்கலையில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான ஈடுபாடு. ஏன்னா அந்த அளவுக்கு அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பெண்மைக்கு உயர்வு கொடுத்திருக்கிறார். அந்த குடும்ப அமைதி, ஒரு குடும்பத்தில் எப்படி கணவன் மனைவி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், இப்படி இவர் பேசாத தத்துவங்களே இல்லை. வெறும் தத்துவங்கள் அல்ல, வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து தந்தவர் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி. நான் சொல்லிடுறேன், அந்த 13 நாள் பயிற்சி நான் ஃபஸ்ட்டு முடித்தேன் இல்லைங்களா, அந்த அது மனவளக்கலை பாகம் 1 13 பக்கம் தாங்க படித்தேன். அதில் தவத்தை பற்றி படித்தேன். எனக்கு 40 கவிதைகள் வந்தது. உலகம் தங்கையிலையா நான் கவிஞரேன்னு தான் கூப்பிடுவார். ஞானத்தை தேடி கயாவிற்கு செல்லாதீர்கள், போதி மரத்தை தேடி கயாவிற்கு சொல்லாதீர்கள், அது சிலோன் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிவிட்டது. இங்கு ஆழியாரில் பாமரனுக்கும் ஞானம் தர நம் அருள்தந்தை வரிவினில் ஞானமரமாக இருக்கிறார், வாருங்கள், வாழ்த்துங்கள், வளம் பெறுங்கள். பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எழுதினது. அப்போ எந்த அளவுக்கு அவர் நமக்குள்ள போய் நமக்குள்ள இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். தயவு செய்து நாம் அனைவரும் ஒரே குடும்பம். மகரிஷி சொல்லுவாங்க, இந்த உலகத்தை ஒரே குடும்பம்னாரு. இந்த உலகத்தை ஒரு குடைக்குள் ஒவ்வொரு மனிதனும், தனி மனிதனும் அமைதியாக வாழ்ந்தால்தான் ஒரு ஊர் அமைதியாக இருக்கும். இவ்வளோ ஊர் பெரியவங்களாம் வந்து இவ்வளோ இதை முன்னிலை எடுத்து செய்கிறாங்க அப்படிங்கிறது, இதை கண்டிப்பாக இதை நீங்கள்லாம் வெளியில் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த விழிப்புணர்வு வரும். அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன கனவு கண்டார்களோ அந்த கனவு இங்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதற்கு உறுதுணையாக இத்தனை நல்லுள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அண்ணாதுரை அவங்க இருக்கிறாங்க. இத்தனை பேர்கிட்ட இருக்கின்ற இந்த பங்குல என்னையும் ஒரு சிறு பங்காற்ற வந்து அழைத்து இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இந்த மனவளக்கலை மன்றத்துக்கும் ஐயா அவர்களுக்கும், அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கும் கலந்து கொண்டு நீங்கள் எப்பொழுது கூப்பிட்டாலும் சரி நான் கண்டிப்பாக வருவேன். நான் இங்கே பேசுகிறதெல்லாம் ரொம்ப குறைவு. பயிற்சிகள்னு வரும்போது எளிய முறையில் நல்லா கொடுப்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் உங்களோடு சேர்ந்து உங்கள் பங்கில் சேர்ந்து கொள்கிறேன். உங்கள் தொண்டில் என்னையும் இணைத்து கொள்ளுங்கள் என்று கூறி இதுகாரம் அமைதி காத்து இதை கேட்டு உள்வாங்கி
பயிற்சிக்கு தயாராகி அடுத்தவர்களும் பயிற்சிக்கு அழைத்து வர இருக்கின்ற உங்களை அனைவரையும் இறையர்களும் குருவர்களும் ஒருங்கிணைந்து வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.